ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் WinTrader. NSE மார்க்கெட் மட்டும் அல்ல, MCX FOREX கிரிப்டோ கமாடிட்டி எல்லா மார்க்கெட்டுமே நம்ம சாஃப்ட்வேர் WinTrader சப்போர்ட் பண்ணுறேன். இதுக்கு ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிட் ரிவர்ஸில் எல்லாமே நம்ம சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறது வந்து கோல்டு ஃபாரெக்ஸ் சார்ட். இப்போ மார்னிங் உங்களுக்கு ட்ரேடு செய்ய சமயம் கிடைக்கலன்னா உங்களுக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ட்ரை பண்ணலாம். அது கோல்டுக்கு பர்ஃபெக்டாக ஆக்குரேட்டாக நம்ம சாஃப்ட்வேர் WinTrader உங்களுக்கு சிக்னல் காட்டி கொடுக்குமே. இதுக்கு என்ட்ரி எக்ஸிட் ரிவர்ஸில் எல்லாமே ஈஸியாக இந்த சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் WinTrader 2009 ஸ்டார்ட் பண்ண வெர்ஷன் WinTrader ஃபர்ஸ்ட்டு தான். இன்றைக்கி இப்போ 8.1 வெர்ஷன் தான். 8.1க்கு உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேருக்கு செட் பண்ண ஸ்ட்ராட்டஜி பார் சார்ட் தான். இந்த பார் சார்ட்டில் ஃபேக் அப் டவுன்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இது பார்த்துட்டா இன்றைக்கி கோல்டு எஸ்டர்டே கொடுத்த பைசிக்கல் கண்டினியூஷன் தான். இப்போ சிக்கல் கொடுத்தது மேலே காட்டி கொடுத்தது இந்த க்ரீன் கலர் தான் அப் ட்ரெண்டு. அப்பாரு வந்தது அப்ராக்சிமேட் 230 தான், 15th தான். அது என்ட்ரி பாயிண்ட் தான், டார்கெட்டு தான் கீழே. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து செல்லு கட்டி கொடுத்தா, அதுக்கு முன்னாடி பை பார்த்துட்டா அப்ராக்சிமேட்டு ஒரு 3-4 டேஸாக பை கண்டினியூஷன் தான் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்காரு. அப்போ இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி எஸ்டர்டே கொடுத்த பைசிக்கல் கண்டினியூஷன் தான். இப்போ சிக்னல் வந்த டைம் டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே கீழே கொடுக்குவேன். இப்போ இதுக்கு கன்ஃபர்மேஷன் செக் பண்ணு. இப்போ இது சிக்னல் வரும்போது உங்களுக்கு கேண்டில் கலரும் கீழே கன்ஃபர்மேஷன் பாரும் சேமாக வரணும். இப்போ செல் வரும்போது செல்லும் ரெட்டும் சேமாக வரணும். இது பை வரும்போதும் சேம் இந்த மாதிரி தான். கேண்டில் க்ரீன் வரும்போது கீழே க்ரீன் வரணும். இந்த சேமாக அந்த க்ரீன் கலர் மேட்ச் ஆகிட்டா நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரேட் எடுத்துக்கலாம். அது நல்லா மேலே போயிடுச்சு. இப்போ இந்த சிக்னல் கொடுத்து 2684க்கு தான். அது நல்லா மேலே போகும்போது அப்ராக்சிமேட் 95 வரை போயதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டோம். நம்ம சாஃப்ட்வேர் கீழே க்ரீன் தான் காட்டி கொடுத்துரு. அப்படி எக்ஸிட் பண்ணதுக்கு சொல்லவே இல்லை. அதுக்கு உங்களுக்கு வேணும்னா அவட எக்ஸிட் பண்ணிட்டு திரும்பி ஏறும்போது என்ட்ரி பண்ணுங்க. அது ஹோல்ட் பண்ணதுக்கு தான் சாஃப்ட்வேர் சொல்லிட்டேன். அது ரிவர்ஸ் போகும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கல் மாதிரி காட்டி கொடுக்கு. அல்லாத இந்த லைன் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸிட் பண்ணலாம். இப்போ செகண்ட் என்ட்ரி எடுக்கும்போது இந்த லைன் பார்த்துட்டு திரும்பி ரெண்டாவது மேலே ஏறும்போது உங்களுக்கு ரெண்டாவது செகண்ட் என்ட்ரி உங்களுக்கு எடுத்துக்கலாம். அந்த போர்ஷனில் சாஃப்ட்வேர் ரீஎன்ட்ரி கொடுக்குமே. அல்லாத இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போதும் மார்க்கெட் மேலே ஏறும். இப்போ இன்னைக்கு பார்த்துட்டா இன்னைக்கு மார்னிங்கில் கொஞ்சம் மார்க்கெட் மூமெண்ட் இல்லை. இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி மார்க்கெட் நல்லா பிரேக் அவுட் போயிட்டு 2025 பிரேக் அவுட் போயதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ நல்லா மேலே ஏறிட்டு ஒரு 10-13 பாயிண்ட்ஸோட மார்க்கெட் ப்ராஃபிட் வந்துட்டேன். ஓகே, ஈஸியாக நம்ம சாஃப்ட்வேர் WinTrader ஹோல்ட் பண்ணணுமா, திரும்பி எக்ஸிட் பண்ணணுமா, அதை திரும்பி நமக்கு மார்க்கெட் மேலே ஏறுமான்னு கரெக்டாக இந்த கலர் காம்பினேஷன் பார்த்துட்டாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஒயிட்டு ப்ளூ ஆரஞ்சு ஹோலோ கேன்ஸ் இதெல்லாமே சைட்வேஸ் தான். சைட்வேஸ் என்னச்சுன்னா மார்க்கெட் பை ட்ரெண்ட் செல் ட்ரெண்ட் அல்ல, அது மிக்ஸ்அப் ட்ரெண்டு தான். அந்த கலர் காம்பினேஷன் வரும்போது உங்களுக்கு எக்ஸிட் பண்ணலாம். ஓகே, அப்போ லைவ்ல உங்களுக்கு டெமோ, இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஏது மார்க்கெட் உங்களுக்கு லைவ்ல டெமோ பார்க்கணுன்னா கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ.